الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه حمدا يوافي نعمه ويكافئ مزيده. اللهم صل وسلم وبارك وزد وأكرم وترحم وتحنن على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن اهتدى بهديه واستنى بسنته إلى يوم الدين. أما بعد، يقول الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم. لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. صدق الله العظيم. எல்லாம் புகழும் புகழ்ச்சிகளும் பாராட்டுகளும் அனைத்து படைப்பினங்களையும் படைத்து நீதத்துடன் கருணையுடன் பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி தூதர் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவரின் குடும்பத்தார்கள் தோழர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தீனை எந்த அமானிதத்தை நமக்கு விட்டு சென்றார்களோ அந்த அமானிதத்தை பாதுகாத்து நமக்கு எத்தி வைத்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நம்முடைய ஆசான்கள், பெற்றார்கள், மூதாதைகள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்திலிருந்து எல்லா நிலைமைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவனுடைய உணர்வுடன் ஞாபகத்துடன் அவன் நம்முடைய அனைத்து செயல்களையும் அவதானித்துக் கொண்டிருக்கிறான் என்ற இந்த உணர்வுடன் வாழும்படி அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறான். இதுக்குதான் அல்லாஹ் தக்வா இறையச்சம் என்ற ஒரு விடயத்தை அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டிருக்கிறான். நம்முடைய அனைத்து விவகாரத்துக்கும் நாம் நாளை கியாமத் நாளில் அல்லாஹுக்கு முன்னால் நின்று அனைத்துக்குமே நாம் பதில் சொல்ல வேண்டும் என்ற உணர்வு நமக்கு எல்லா நிலைமைகளிலும் உருவாக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இறையச்சத்தை தக்வாவை நசீபாக்குவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய சில நிஅமத்கள், சில அருட்கொடைகளை நாம் அது நிஅமத்தாக ஒரு அருட்கொடையாக நாம் பார்க்கவில்லை. பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைத்திருக்கிற ஏராளமான விடயங்களை நாம் ஒரு கிராண்டடாக, அதை ஒரு நிஅமத்தாக, இது ஒரு பாக்கியமாக நாம் கருதாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் அச்சமில்லாத ஒரு பாதுகாப்பான சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அச்சமில்லாம ஒரு பாதுகாப்பான சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலையில எழுந்து வீட்டிலிருந்து வெளியாகும் போது நாம் யாருமே தற்போதைய நிலையில் நாம் வாழக்கூடிய நம்முடைய பிரதேச நாட்டில் ஒரு அச்சம் பயம் என்ற அடிப்படையில் நாம் யாரும் வெளியாகிறது. வீட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இரவு நேரத்தில் உறங்குவதற்காக வேண்டி நாம் தூங்க போறோம். எந்தவித அச்சம் பயமும் இல்லாமல் நாங்க தூங்க போகின்றோம். இந்த அச்சம் இல்லாத இந்த சூழல் இருக்குது. இதெல்லாம் நமக்கு செஞ்ச ஒரு பெரிய ஒரு நிஅமத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் இதை ஞாபகப்படுத்துகிறான். குறைஷிகள் இந்த விடயத்தை மறந்து வாழ்ந்த போது, மறந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல், அந்த மறந்ததின் காரணமாக இபாதத்தில் வணக்க வழிபாடுகளில் அவங்க ஷிர்கை கலந்து அல்லாஹ் அல்லாத வேற விடயங்களுக்கு, அதனாலதான் நமக்கு நலவுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு உணர்வுடன் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கஅபத்துல்லாஹுடைய ரப்ப நீங்க வணங்குங்க. என்னண்டா இந்த கஅபத்துல்லாஹுடைய ரப்ப இருக்கிறானே, ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத், இந்த வீட்டுடைய, அந்த நேரத்தில் கஅபா அவங்களுக்கு முன்னால் இருந்தது. அதனால குர்ஆன் சொல்லுது ரப்ப ஹாதல் பைத், இந்த வீட்டுடைய ரப்பு, இந்த வீட்டுடைய ரப்ப நீங்க வணங்குங்க என்றா இந்த வீட்டுடைய ரப்பு தான் உங்களுக்கு ரெண்டு விடயத்தை தந்திருக்கான்.
அத்அமஹும் மின் ஜூ வ ஆமனஹும் மின் ஹவுஃப். ஒன்று உங்களுக்கு பசி இல்லாத ஒரு நிலை, உங்களுக்கு பசி வந்தா உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு உணவு இருக்குது, பசியிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு உண்டாக்கினவன் இந்த ரப்பு அல்லாஹ். அதே போல வ ஆமனஹும் மின் ஹவுஃப், அச்சம் இல்லாம உங்களுக்கு வாழக்கூடிய ஒரு சூழல். அந்த காலத்துல அவங்களுக்கு சூழ, குறைஷிகளுக்கு சூழ வாழ்ந்த எல்லா கோத்திரங்களும் எல்லா டிரைப்களும் அச்சத்தோட தான் இருந்தாங்க. ஏண்டா எப்பயாவது ஒரு கோத்திரம் இன்னொரு கோத்திரத்தை தாக்கக்கூடிய ஒரு நிலை தான் இருந்தது. ஆனா அந்த எந்த ஒரு கோத்திரங்களும் இந்த குறைஷிகளோட அவங்களுக்கு பகம் இருக்கல்ல, அவங்களுக்கு என்மசிட்டு இருக்கல்ல. அவங்க எல்லாருமே குறைஷிகளை மதித்தாங்க. என்னண்டா இவங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததிகள், இந்த பைத்துல்லாவை பராமரிக்கக்கூடியவங்க, காபத்துல்லாவை பராமரிக்கக்கூடியவர்கள் இவர்கள். அதனால அவங்களை மதித்தாங்க, கண்ணியமாக வைத்துக் கொண்டிருந்தாங்க. ஆனா அந்த குறைஷிகள் எந்த காரணத்தினால அல்லாஹ் கண்ணியத்தையும் கௌரவத்தையும் வழங்கினாங்க, எந்த வீட்டை அடிப்படையாக வைத்து, எந்த பைத்துல்லாவை அடிப்படையாக வைத்து அவங்களுக்கு கண்ணியமும் பாதுகாப்பும் அச்சமில்லாத ஒரு சூழல் கிடைத்ததோ அதை மறந்து அவங்க குஃப்ர்லையும் ஷிர்க்லையும் பாவத்திலும் ஈடுபட ஆரம்பித்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவுக்கு சூரத்துல் குரைஷ், குறைஷிகள் என்ற இந்த தலைப்பிலே அல்லாஹ் இந்த சூறாவை இறக்கி வைத்தார். ஒரு சுருக்கமான ஒரு சூரா. சில உலமாக்கள் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றார்கள், உங்களுக்கு போக்குவரத்து சிரமமா, உங்களுக்கு கஷ்டம், உங்களோட சாப்பாடு உணவு விடயத்துல கஷ்டம் இருக்குதா, நெருக்கடி இருக்குதா, இந்த சூறாவை நீங்க அதிகமாக ஓதுங்க, அல்லாஹ் அதை கொண்டு உங்களுக்கு அந்த போக்குவரத்துடைய பிரச்சனைகளை நீக்கி வைக்கிறான் என்ற சில உலமாக்களுடைய அனுபவ ரீதியான கருத்தில் இருக்கு. நீங்க அதை ஓதுங்க. இதுல நாம் அல்லாஹுடைய இந்த 2 நியமத்தையும் ஞாபகப்படுத்துறான் அல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த நாட்டில் அப்படியான ஒரு நிலைமையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவுதான் நெருக்கடி கஷ்டமான நிலைமை இருந்தாலும் அல்லாஹ் எங்களை அச்சமில்லாத ஒரு நிலைமையில வாழ வைத்திருக்கிறான். நாம் அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கால பகுதியில் அடிக்கடி நாம் எல்லோரும் பலஸ்தீன் கஸாவில் நடக்கக்கூடிய யுத்தத்தோட சம்பந்தப்பட்டு மிகவும் உணர்வோடு நாங்க இருக்கிறோம், கவலையோடு இருக்கிறோம். குனூத்து நாசிலா ஓதப்படுது, நாங்க எல்லோரும் ஆமீன் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு பக்கம் அந்த யுத்தத்தோட, பலஸ்தீனோட, ஜெருசலமோட, மஸ்ஜிதுல் அக்ஸாவோட சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மார்க்க விவகாரங்களும் முஸ்லீம் என்ற அடிப்படையில நம்முடைய கடமை என்ன என்றது ஒரு தனி தலைப்பு. இன்னொரு பக்கம் இவ்வாறான விடயங்கள் நாம் வாழக்கூடிய காலத்தில் நமக்கு முன்னிலையில் நிகழும் போது நாம் பெற வேண்டிய பாடம் என்ன, இந்த நேரத்தில் எங்களுடைய உணர்வுகள் எப்படி அமைய வேண்டும், இதை கொண்டு நாம் எவ்வாறு அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக மாறலாம், இந்த நேரத்தில் நாம் நம்மை எவ்வாறு மாற்றிக்கொள்ளலாம் என்றது ஒரு மிக முக்கியமான ஒரு பாடம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விடயங்கள் எல்லாத்தையும் பார்த்து இரவெல்லாம் நியூஸ பார்த்துட்டு அதுக்கு பின்னால எங்களுக்கு ஃபஜ்ருக்கும் தஹஜ்ஜத்துக்கும் எழும்பி அழ முடியலண்டா நாம் அவ்வளவு கவலைப்படுறதுல எந்தவித அர்த்தமும் இல்லை. எழும்பி தஹஜ்ஜத்திலையும் ஃபஜ்ரில் எழும்பி யா அல்லாஹ் நமக்கு ஒரு பாதுகாப்பான சூழலை தந்திருக்கிறாயே. அன்புக்குரிய சகோதரர்களே, அங்கு மக்கள் கஷ்டப்படக்கூடிய இந்த கஷ்டம் கடந்த 75 வருடங்களாக 1947 இருந்து இந்த அண்மையான இந்த மாடர்ன் ஹிஸ்டரி, இந்த நூற்றாண்டில் 75 வருடமாக அந்த மக்கள் ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பலஸ்தீன் ஜெருசலம் என்ற பகுதி இருக்குதே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து அதுக்கு பின்னால் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து எங்களுடைய ஹிஸ்டரியில பதிவாக இருக்குது ஏராளமான யுத்தங்கள் நடந்த ஒரு பகுதி, ஏராளமான யுத்தங்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு பின்னால வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம், இந்த எல்லா காலங்களிலும் ஏராளமான யுத்தங்கள் நடந்து அந்த ஒரு பகுதி இருக்குதே பலவிதமான சவால்களுக்கு முகம் கொடுத்த ஒரு பகுதி. இந்த ஹிஸ்டரியை நாம் ஒவ்வொருத்தரும் நன்காக படித்துக் கொள்ள வேண்டும். எங்களை இளம் வாலிபர்கள் இண்டிபெண்டாக ஆய்வு செய்து
இந்த விடயங்களை பற்றி அறிவுள்ள மக்களிடத்தில் கேட்டு இதனுடைய உண்மையான நிலை என்ன என்றதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது எங்களுடைய மிக முக்கியமான ஒரு கடமை. மீடியாவில் முன்வைக்கக்கூடிய விடயங்களை பார்த்து ஒரு பக்கசார்பான ஒரு நிலையில் நாம் மாறிடக்கூடாது. நமக்கு தெரியும் இது ஒரு மிக முக்கியமான ஒரு விவகாரம். இதில் மீடியாவில் முன்வைக்கக்கூடிய விடயம் அனைத்துமே உண்மையான விடயங்கள் அல்ல. ஒரு 10% 20% உண்மையாக இருந்தால் அதில் ஒரு 80-70% உண்மைக்கு புறம்பான ஒரு நிலைதான் அங்க இருக்கு. அங்களுக்கு ஒவ்வொன்றையும் ஒரு மீடியால ஒரு நியூஸ்ல ஒரு தலைப்பை டிசைன் பண்றது, ஒரு தலைப்பை தேர்ந்தெடுக்கிறது, அது ஒரு தனியான ஒரு ஆர்ட். ஒரு உள்ளுக்கு சப்ஜெக்ட் வேற என்ன இருக்கும், ஆனா ஹெட்லைன் இன்னொரு திசையின் பக்கம் எங்கட கவனத்தை திசை திருப்பும். அதில் அதிகமான மக்கள், சிந்திக்காத மக்கள் என்ன செய்வார்கள் என்றால் அந்த தலைப்பை கவனித்து அவர்கள் எல்லோரும் அந்த பக்கம் பேசுவார்கள். ஆனா அதனுடைய உள்ளடக்கம், அதுல உண்மை என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம் உம்மாவுக்கு, அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மக்களுக்கு நீங்க கண்மூடித்தனமாக எதையும் பின்பற்றக்கூடாது, நீங்க சிந்திக்க வேண்டும். அஃபலா தஅகிலூன் அஃபலா யததப்பரூன் அஃபலா யதஃபக்கரூன் என்று குர்ஆனில் அல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். கண்மூடித்தனமாக நாங்க எதையும் பின்பற்றக்கூடாது. அது தனியான ஒரு தலைப்பாக இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதில் நாம் படிக்கக்கூடிய பாடங்கள் மிக முக்கியமானது. அதில் மிக முக்கியமானது என்னண்டா, அல்லாஹ் எங்களுக்கு பல நிஅமத்களை செய்திருக்கிறான். அதுக்கு நாம் நன்றியோடு இருப்போம். ஒவ்வொரு நிமிடமும் அதுக்கு நன்றியோடு இருப்போம். அதில் மிக முக்கியமான நிஅமத்தான் நாங்க ஒரு பாதுகாப்பான சூழல்ல வாழ்றோம். எங்களோட பிள்ளைகள் பாடசாலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு அச்சம் இல்ல, பயம் இல்ல, அவங்க உயிரோட வருவாங்களா இல்லையா என்ற ஒரு அச்சம் இல்ல. ஆனா கடந்த 25 வருடங்களாக அங்க வாழக்கூடிய மக்கள் எப்பயும் பாடசாலைக்கு அனுப்பும் போது அச்சத்தோட தான் புள்ளல் அனுப்புறாங்க. எப்ப எங்களோட புள்ளல் உயிரோட வருவாங்களா என்ற ஒரு அச்சத்தோட தான் அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ரெசிலியன்ஸ், அந்த நிலைமையிலையும் உலகத்துடைய வாழ்வோட சம்பந்தப்பட்ட அனைத்து விடயங்களையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியான ஒரு இக்கட்டான கடந்த 16 வருடங்களாக அது ஒரு ஓபன் பிரிசனாக இருக்குது. யாருக்குமே 16 வருடங்களாக வெளியே போக முடியாது, வர முடியாது, ஒரு இக்கட்டான நிலையில தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உலகத்துடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸின் அடிப்படையில உலகத்தில் 2வது பர்த் ரேட்ல அதிகமாக புள்ளல் பிறக்கக்கூடிய ஒரு இடமாக அல்லாஹ் இருக்கிறான். முதலாவதாக ஆப்கானிஸ்தான், 2வதாக கஸா தான் பர்த் ரேட்ல அதிகமான புள்ளல் பிறக்கக்கூடிய இடம். அல்லாஹ் அக்பர். எத்தனை ஆயிரம் பிள்ளைகளை அவர்கள் கொலை செய்தாலும் அல்லாஹ் அவர்களுக்கு புள்ள பாக்கியத்தை வழங்கி கொண்டே இருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, ஒரு அச்சமான சூழல், பயமான சூழல். ஆனா அவங்க தன்னுடைய கல்வியை படிக்கிறதுல இளம் சமூகம் தொடர்ந்து அதில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு டாக்டர்மார்கள் ஒவ்வொரு வருடமும் பட்டம் பெற்றுக் கொண்டே இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, குர்ஆன மனப்பாடமாக்கின ஹாஃபில்கள், அண்மையில் அவர்கள் ஒரு பங்கனை வைத்திருந்தார்கள். ஹைஅத்துல் குர்ஆன் வ சுன்னா என்று பலஸ்தீன் கஸாவில் இருக்கக்கூடிய அந்த இதுல 700 பெண் ஹாஃபிலாக்கள் அங்க பட்டம் பெறார்கள். அல்லாஹ் அக்பர். குர்ஆன மனப்பாடமாக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு பக்கத்தில் சோதனையாக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த சோதனையை முகம் கொடுக்க முடியுமான ஒரு சக்தியை, பலத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா. ஒரு ஆத்மா சுமக்க முடியாத ஒரு பாரத்தை அல்லாஹ் ஒரு காலமும் கொடுப்பதில்லை. அல்லாஹ் அவர்களுக்கு அந்த ரெசிலியன்ஸ், அந்த சக்தியை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் பாக்கியசாலிகள். நாளைக்கு சொர்க்க வாசிகள்ல யாருமே விரும்ப மாட்டாங்களாம் திரும்ப உலகத்துக்கு வரணும். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ். சொர்க்கவாசிகள் யாருமே விரும்ப மாட்டாங்களாம் திரும்ப உலகத்துக்கு வரணும். ஆனா ஒரு சாரார தவிர, ஷஹீதுகளை தவிர, ஷஹீதுகள் விரும்புவாங்களாம் நான் திரும்ப பிறக்கணும், பிறந்து திரும்ப ஷஹீதாகணும், திரும்ப பிறக்கணும், திரும்ப நான் ஷஹீதாகணும். ஏனென்றா அந்த ஷஹாதத்தில் இருக்கக்கூடிய இன்பமும் சுவையும் இருக்குதே, அது அந்த அனுபவித்த ஷஹீதுக்கு தான் தெரியும். அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்கள் பாக்கியசாலிகள். ஒரு தாய் தன்னுடைய மகனை அவர் என்ன
ஷஹீதாகி அந்த மகன் என்ன செய்யப்படுதுண்டா, ஜனாதா எடுக்கப்படுது. அந்த தாய் என்ன சொல்ற, உறுதியா சொல்ற, மகன் நான் உங்களை சொர்க்கத்துல சந்திப்பேன், நீ என்னைய வரவேற்கணும். அல்லாஹ் அக்பர். நான் சொர்க்கத்தினுடைய சந்திப்பேன், நீ என்னைய வரவேற்கணும் என்று பயணம் அனுப்பி வைக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, ஷஹீதுகளை பற்றி குர்ஆன் சொல்லும் போது அவர்கள் உயிரோட தான் இருக்கிறார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு ரிஸ்க் அளித்துக் கொண்டிருக்கிறான். ஷாஃபி மذஹப்ல ஒருத்தர் ஷஹீத் ஆகிறார் யுத்தத்தில், எப்படியான நிலைமையில ஷஹீத்ல எத்தனையோ கேட்டகரி இருக்குது. ஷஹீதுல் ஆகிரா, ஷஹீதுல் துனியா. உலகத்தில ஷஹீதாக ஒருவர் இருக்கும் போது அந்த ஷஹீதுடைய ஹுக்கும் லா யுஸல் வலா யுஸல்ல அலைஹி, அவருடைய ஜனாஸா குளிப்பாட்டப்பட மாட்டாது. அந்த இரத்தத்தோட தான் அந்த ஜனாஸா அடக்கம் செய்யப்படும். வலா யுஸல்ல அலைஹி, அந்த ஜனாஸாவுக்கு தொழுகை நடத்தப்பட மாட்டாது. ஏனென்றா அவர்களுக்கு தொழுகையை நடத்துறதே, யா அல்லாஹ் இவரை நீ மன்னிப்பு கேட்கறதுக்கு, அந்த ஷஹீதுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு எதுவுமே இல்ல. அந்த முதலாவது ரத்தம் பூமியை தொட முன்னாலேயே அவருடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சார். அன்புக்குரிய சகோதரர்களே, அது ஒரு பெரிய பாக்கியம். அப்படியான ஒரு நிலையில ஷஹீதாகிறது. இந்த ஹதீஸ்களையும் இந்த ஆயத்தனையும் கேட்டு மடையர்களை போல போயிட்டு சில மோட்டுத்தனமான வேலைகளை செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா அது ஷஹீத் அல்ல, அது மோட்டுத்தனம் என்றதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். சிலர் அதை துரிப்படுத்தி அதனால போயிட்டு நாம் இஸ்திஜாத் செய்றோம் என்று அண்மையில நம்முடைய நாட்டில் 2019 நடந்தது. அது ஷஹாதத் அல்ல என்றது நீங்க நினைவாக நல்ல விலகி வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவர்களுடைய நிலைமையை விட அல்லாஹ் எங்களை நல்ல வைத்திருக்கிறான், நாம் நன்றி செலுத்தணும். அது மாத்திரமல்ல அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தௌபா செய்ய வேண்டும். எங்களுடைய பாவங்கள் தான், முஸ்லிம் உம்மாவுடைய பாவங்கள் தான் அல்லாஹ்வுடைய உதவி தாமதமாகறதுக்கு காரணம். அல்லாஹ்வுடைய உதவி தாமதமாகறதுக்கு காரணம் எங்களை தனிப்பட்ட பாவம், சமூகத்துடைய பாவம், நாம் செய்யக்கூடிய பாவங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல ஒரு மனிதன் வந்து ஒரு யுத்தத்துடைய விடயத்தை சொல்லும் போது, நாம் யுத்தத்துல வெற்றி கொண்டுட்டோம். உமர் ரலியல்லாஹு அந்த மனித இடத்துல கேட்கிறாங்க, எப்ப யுத்தம் ஆரம்பிச்சது? சொன்னாங்க, ஃபஜ்ருக்கு பின்னால ஆரம்பமானது. எப்ப எங்களுக்கு வெற்றி கிடைச்சது? மக்ரிப் சூரியன் மறைய முன்னால வெற்றி கிடைச்சது. உமர் ரலியல்லாஹு அழ ஆரம்பிச்சாங்க. இந்த மனிதனுக்கு ஆச்சரியம், அடையப்பா, நான் நல்ல ஒரு செய்தியை தானே கொண்டிருக்கிறேன், ஒரு நன்மாராயத்தை தானே கொண்டிருக்கிறேன். யுத்தம் வெற்றி பெற்றது, நாம் வெற்றி பெற்றுட்டோம் என்ற செய்தி தானே. ஏன் அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அழுறாங்க? இந்த கேட்னர் அமீர் சொன்னாங்க, அந்த தாமதமானது காரணம் எங்களுடைய பாவங்கள் தான், அது என்னுடைய பாவம் தான், முஸ்லிம் உம்மாவுடைய பாவம் தான், எங்களோட பாவம் தான் அந்த பஜ்ரில் இருந்து இதுவரைக்கும் தான். பத்ருடைய யுத்தம் ஒரு மணித்தியாலம் தாண்டல்ல, வித்தின் 1.5 hours அந்த யுத்தத்துல வெற்றி முஸ்லிம்களுக்கு கிடைச்சது. ஒரு 1.5 மணித்தியாலம் 2 மணித்தியாலத்துக்குள்ள அங்கிருந்த பத்ர் சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த யுத்தத்துல வெற்றி கிடைச்சது. அன்புக்குரிய சகோதரர்களே, கடந்த 75 வருடங்களாக சோதிக்கப்படக்கூடிய இந்த நேரத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, வெளிரங்கமாக நாம் பார்க்கும் போது அதில் அன்புக்குரிய சகோதரர்களே, காசாவில் வாழக்கூடிய அந்த கஸாவில் வாழக்கூடிய மக்கள் தோல்வி அடையல, அவர்கள் வெற்றியை தான் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு முஃமினுக்கு 2 விதமான வெற்றி இருக்குது. ஒன்று இந்த உலகத்தில் உள்ள வெற்றி, 2வது ஆகிராவுல வெற்றி. ஒரு ஷஹீத் அவர் வாழ்ந்தாலும் வெற்றிதான், மௌத்தாயினாலும் வெற்றிதான், மரணித்தாலும் வெற்றிதான். அவர்கள் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல மிக முக்கியமான ஒரு விடயம் தான் நாம் இந்த நேரத்தில் ஒன்று எங்களுடைய ஆன்மீக ரீதியாக நாம் தௌபா செய்வது, அல்லாஹ்வுக்கு நன்றி உணர்வோடு இருக்குது. அதோட மிக முக்கியமாக 3 பாவங்கள் இருக்குது. இந்த 3 பாவங்கள்னால எங்களோட உள்ளங்கள் கல் நெஞ்சைகளாக மாறிடும். அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். அதில் ஒன்றுதான் ஹராமான பணத்தை சாப்பிடுறதுனால. ஹராமான பணம், ஹராம் என்று சொல்லும் போது நான் யோசிக்கிறோம், வட்டி மட்டும்தானே ஹராம். குர்ஆன் சொல்லுது ஒன்று வட்டி, இன்னொன்று அம்வாலன் நாஸி பில் பாத்தில், நேர்மையான முறை இல்லாம மக்களுடைய பணத்தை நீங்க சாப்பிட்டீங்கடா. குர்ஆன் சொல்லுது ஒரு சாரார் இன்று உலகத்துல இந்த அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது.
இந்த உலகத்துல இந்த அநியாயம் நடந்து கொண்டிருக்குது. எல்லா இடத்திலையும் உலகத்துடைய 80% செல்வத்தை ஒரு 20% மக்கள் தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் எங்களுடைய உலகம், நாம் வாழக்கூடிய இந்த காலத்தில் எங்களுடைய எக்கனாமிக் சிஸ்டம் இது நீதத்துக்கு மாற்றமாக அநீதியில தான் இந்த எக்கனாமிக் சிஸ்டம் இருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய சில பலமான நாடுகள் அவர்கள் பலகீனமான மக்கள், பலகீனமான நாடுகளை அடிப்படையாக வைத்து சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வளங்களை, பொய்யான சட்டங்களை கொண்டு சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய நாட்டிலும் எல்லா இடத்திலையும் அவ்வாறான ஒரு சூழல். அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். ஒரு நீதியான ஒரு நிலைமையில எல்லோருக்கும், யாரும் மொனப்பொலி பண்ணாமல் எல்லோருக்குமாக வழங்கப்பட வேண்டும். அல்லாஹ் அதில் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் அதனுடைய நியமத்திலே வழங்குவான். ஆனால் நாம் தொழில், வியாபாரம், இந்த விடயங்களில் ஈடுபடும் போது இதில் கவனமாக இருக்க வேண்டும். ஹராம் எங்கட பணத்தில் கலந்திடக்கூடாது, வட்டி கலந்திடக்கூடாது. அல்லாஹுடைய கோபம். அல்லாஹ் யூதர்களை இது சரியான ஒரு தலைப்பு. இங்க 3 தலைப்பு இருக்குது. ஒன்று பலஸ்தீனோட சம்பந்தப்பட்ட சரித்திர ரீதியான பின்னணி. 2வது இந்த நேரத்தில் நாம் அதை கொண்டு படிக்க வேண்டிய பாடம். 3வது யூதர்களை அல்லாஹ் ஏன் சபித்தான், யூதர்களுக்கு ஏன் அல்லாஹுடைய கோபம் வந்ததென்றா அவர்களுடைய சில கடுமையான பாவங்கள். அதில் ஒன்றுதான் இந்த பாவம். அவர்கள் மக்களுடைய பணத்தை தந்திரமாக சில சட்டங்களை உருவாக்கி தந்திரமாக அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப இருக்கக்கூடிய இந்த பேங்கிங் சிஸ்டம் இருக்குதே, உலகத்தில் இருக்கிற இந்த பேங்கிங் சிஸ்டம் இருக்குதே, 15ஆம் நூற்றாண்டில் இந்த யூதர்கள் உருவாக்கின சிஸ்டம் தான் இது. அவர்களுக்கு யூரோப்ல எந்த விதமான வியாபாரத்திலும் ஈடுபட முடியல. ஆனா வட்டியுடைய வியாபாரத்தை தவிர, வட்டியை தவிர, ஏன் வட்டி கிறிஸ்தவர்களுக்கும் ஹராமாக இருந்தது. அந்த காலத்தில் ஐரோப்பா நாடுகள் அவங்களுக்கு ஒரு கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட் ஒன்று இருந்துச்சு, ஒரு சர்ச்சுடைய பின்னணியில தான் அங்கு இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் நடந்து கொண்டிருந்துச்சு. அதனால சர்ச்கள் சொன்னாங்க வட்டி ஹராம், நீங்க செய்யாதீர்கள் கிறிஸ்தவர்கள். யூதர்கள் அத வட்டியதான் வியாபாரமாக்கி கொண்டு அதுக்கு பின்னால தந்திரமாக யூரோப்பில் வாழ்ந்த எல்லா மக்களுடைய பணத்தையும் அவர்கள் அபகரித்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அதை செய்தது யூதர்களுக்கு யூரோப்பில் நடந்த அநியாயம் சரி என்று நான் சொல்ல வரல. எந்த ஒரு மனிதனுடைய உயிரும் அநியாயமாக கொல்லப்பட்டால் அது அநியாயம். அது யூதனாக இருக்கலாம், கிறிஸ்தவனாக இருக்கலாம், முஸ்லிமாக இருக்கலாம், வேற யாராக இருந்தாலும் ஒருவருடைய உயிரை அநியாயமாக எடுக்கிறதுக்கு எந்தவித அதிகாரத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தில்லை. ஆனால் ஒன்று எல்லாத்துக்கும் பின்னாலேயும் ஒரு பின்னணி இருக்குது, ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. குருசைடர்ஸ் அவர்களுடைய ஆர்மியை உருவாக்கி அவர்கள் பைத்துல் மக்திஸ் ஜெருசலம் பக்கம் வரும் போது அவர்கள் அதிகமாக முஸ்லிம்களை விட அதிகமாக அவங்க கொண்டது யூதர்களை கொண்ட 2 காரணம் உண்டு. அவங்களுக்கு யூதர்களோட இருந்த கோபம் என்னண்டா, இவன் எங்களுக்கு வட்டியை தந்து எங்கள்கிட்ட பணத்தை எடுத்து இவன் ஒரு தாயா இருக்கிறான், இவனை கொண்டு போட்டா நான் இவனுக்கு திரும்ப வட்டி கொடுக்க தேவையில்லை. வட்டி கடை அதான் இப்ப சட்டமாக்கி உலகத்துல ரெகக்னைஸ் லீகலாக மாத்தி இருக்குது. இது லீகல். யாரும் வட்டி கடையோட தொடர்பு வச்சிருக்கிறத நாங்க யாரும் பாவமாக பார்க்கிறோம் இல்ல. முஸ்லிம்களை விடுங்க, மனித இனம் இதை பார்க்கவில்ல. கிறிஸ்தவர்கள் இதை பாவமாக பார்த்தார்கள், யூதர்கள் இதை பாவமாக பார்த்தார்கள். வட்டியை அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் ஹராமாக்கினான். இது யூதர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நாமும் சில நேரங்கள்ல வேற பேர்கள்ல அதுல மாற்றிடக்கூடாது. இஸ்லாமிக் பேங்கிங் என்றது ஒரு கண்ட்ரோவர்ஷியல் தலைப்பு. பேங்கிங் என்றது இஸ்லாத்தில அது அனுமதிக்கக்கூடிய ஒரு விடயம் அல்ல. இது ஒரு கண்ட்ரோவர்ஷியல் தலைப்பு. இதை நான் ஆழமாக பேச விரும்பல. ஒரு மிம்பர்ல தனியாக இதை பேச வேண்டும். பேங்கிங் கான்செப்ட் ஃபவுண்டேஷன் இஸ் வட்டி. பேங்கிங்க படிச்சவர்கள்ட்ட நீங்க பேருங்க. அல்லாஹ் இந்த ஒரு அதாபை
அவர்களுக்கு அல்லாஹ் சபித்த காரணம் அவர்கள் வட்டியோட சம்பந்தமாக இருந்தார்கள், மக்களுடைய பணத்தை உண்ணார்கள். அந்த பாவத்தை நாங்க செய்யக்கூடாது, அந்த பாவத்தை நாங்க செய்யக்கூடாது. அது மாத்திரமல்ல அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் இன்னொரு மிக முக்கியமான விடயம் ஜினா. அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். இந்த ஜினா எங்க அதிகமாகுதோ, ஜினா அதிகமாகும் போது மனித கொலைகள் அதிகமாகும். குர்ஆன்ல அல்லாஹ் ஜினாவையும் மனித கொலையையும் உண்டாதான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். கொலையையும் ஜினாவையும் உண்டாதான் குறிப்பிடுகிறான். யாராவது ஜினால ஈடுபட்டிருந்தா அவர் ஈடுபடும் போது மனிதன் அவன் ஒரு மிருகமாக மாறுகிறான். மிருகமாக மாறினா அவனுக்கு அந்த உயிருடைய மதிப்பு இல்ல, அந்த பெண்ணுடைய கண்ணியத்தில் இவருடைய உள்ளத்துல கண்ணியம் இல்லையா? மனித கண்ணியங்கள் குறையதான் ஜினா உண்டாகும். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். ஒன்று இருக்குது, தவறான முறையில ஒரு இச்சையின் காரணமாக ஒரு சூழலின் காரணமாக மாட்டுப்பட்டு அதனால ஒரு தவறுதலாக ஜினா நடக்குது. அந்த நேரத்தில் உள்ள சிச்சுவேஷன்ல மண் நடக்கலாம், அல்லாஹ் மன்னிப்பான. ஆனால் ஜினாவை பழக்கமாக்கி கொண்டா வாழ்க்கையே ஜினா. அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். அவருடைய வாழ்வை ஜினாவாக மாறினா உள்ளம் கல்லு நெஞ்சாக மாறிடும். அவனுக்கு மனித கொலை, மனித ரத்தத்தை கண்டு உள்ளத்துல கண்ணால கண்ணீர் வடியாது. அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஜினா இல்லாத ஒரு சமூகம், ஜினா இல்லாத ஒரு சூழல். இந்த யூதர்கள் அல்லாஹ் இறக்கி வைத்த வேதத்தை மாத்தினாங்க. சொன்னாங்க ஜினா எப்ப ஹராம் என்றா ஒரு யூதத்துக்கும் யூதனுக்கும் மத்தியில தான் ஜினா ஹராம். யூதன் அல்லாத ஏனியவர்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு படைச்சிருக்கிறான். அவங்களோட நீங்க ஜினா செஞ்சா அது பாவம் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, யூதர்கள் நல்லவர்கள் இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து நல்ல யூதர்களுடைய ஒரு சாரார் இருக்கிறாங்க, இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் இப்ப இந்த நடக்கக்கூடிய யுத்தத்துக்கு எதிராக தான் இருக்கிறார்கள். நீங்க அமெரிக்காவில் பாருங்கள், அதே போல இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஏராளமான யூதர்கள் இப்ப இந்த நடக்கக்கூடிய யுத்தத்தை நிப்பாட்டுங்க என்று சொல்லி அவர்கள் எங்களை விட அதிகமாக அமெரிக்காவுடைய காங்கிரஸ்ல அங்க உள்ளுக்கு போயிட்டு அவர்கள் அதை ஆக்கிரமித்து யுத்தத்தை நிப்பாட்டும்படி அவர்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். நல்லவர்கள் இருக்கிறார்கள், நல்ல மனித நேகம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் இல்லையே. ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, அதில் ஒரு சாரார் எல்லா காலத்திலையும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து தொடராக எல்லா காலத்திலையும் ஒரு சாரார் இருந்தார்கள். மார்க்கத்தை திரிவுபடுத்தி அவர்களது உள்ளங்கள் கல் நெஞ்சங்களாக இருந்தது. அவர்கள் தான் நபிமார்கள் ஒன்றுக்கு பின்னால் ஒன்று ஒவ்வொரு நபிமார்களையும் கொலை செய்தார்கள். கடைசியாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்யறதுக்கு பிளாட்டிங் பண்ணதும் இந்த யூதர்கள் தான். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனா அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாத்தான் எங்கட நம்பிக்கையின் அடிப்படையில். ஆனா கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையில அவர்கள் அந்த குருசிஃபை பண்ணப்பட்டார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில தான் அவர்கள் இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹராமான பணம், இரண்டாவது ஜினா, இந்த ரெண்டு விடயமும் இருக்குது. எப்ப சமூகத்துல பரவலாகுமோ அது மக்கள் அது பெரிதாக பாவமாக கருதாம செய்ய ஆரம்பிப்பார்களோ அந்த நேரத்தில் ஃபசாத் ஃபித்னா உண்டாகி கொண்டிருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வாறான நிலைமைகள் உண்டாகும். அல்லாஹுடைய உதவியை நாம் பெற மாட்டோம், அல்லாஹுடைய உதவியை பெற மாட்டோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த யூதர்கள்ல எப்பயும் அவர்கள் மோசடியை செய்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கந்தக்குடைய யுத்தத்துக்கு பின்னால கைபருக்கு போயிட்டு, இந்த நேரத்தில் உதாரணம் கைபரை நாம் எடுக்கணும். கைபருக்கு போனாங்க. கைபருக்கு போயிட்டு அந்த யூதர்கள் எல்லாரையும் மதீனால இருந்து திரட்டினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன நேரத்துல இருந்த எல்லா கோத்திரங்களோட ஒப்பந்தம் செய்தார்கள். அந்த ஒப்பந்தத்துல பனு நுதைர், பனு கைனூகா, பனு குறைவா, இந்த 3 கோத்திரங்களும் யூத கோத்திரங்கள் மதீனாவிலிருந்து மஸ்ஜித் நபவியிலிருந்து கிட்டத்தட்ட 100-150 மைலுக்குள்ள வாழ்ந்த ஒரு பகுதி தான் கைபர். அந்த பகுதியில வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் அங்க வந்து எக்ரிகல்ச்சர்ல ஈடுபட்டார்கள். அவர்கள் மிக முக்கியமாக தந்திரமாக சில விடயங்கள்ல அவர்கள் இன்வெஸ்ட் பண்ணுவார்கள். அதில் ஒன்றுதான் எக்ரிகல்ச்சர். அவங்களுக்கு தெரியும் மக்களுக்கு உணவு தேவை, அதனால அந்த விடயத்துல தந்திரமாக போயிட்டு மொனோபலைஸ் பண்ணுவாங்க. இன்று கூட இப்பொழுது உணவுடைய விடயத்துல அதிகமான விடயங்களை அவங்க ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள். ஒரு சின்னொரு சாரார் சரியான கவலை. இதான் உலகத்துடைய நிலைமை. மிக மோசமான
போலியான முறையில அவர்கள் இதை வைப்பார்கள். 2வது உலக யுத்தத்துக்கு பின்னால UN உருவாக்கப்படுது. இந்த UNக்கு எந்தவித பலமும் இல்லாம இருக்குது, எதையும் செய்ய முடியாம இருக்குது. காரணம் என்ன? இவர்கள் ஆக்கிரமித்து இருக்கிறார்கள், பணத்தால் ஆக்கிரமித்து இருக்கிறார்கள். சில பலமானவர்கள், பலமான நாடுகள் ஆக்கிரமித்து அநியாயத்துக்கு எதிராக பேசாம இருக்கிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இந்த நேரத்தில் அவர்களுக்குரிய கடமை வேற, ஆனா நாம் குடிமக்கள் என்ற அடிப்படையில எங்களுக்கு இருக்கிற கடமை நாம் தௌபா செய்வோம். நாம் தௌபா செய்யும் போது அல்லாஹ் நமக்கு இரக்கம் காட்டக்கூடிய தலைவர்களை உருவாக்குவான். இப்போ உலகம் ஒரு குளோபலைசேஷன் இருக்குது. நாங்க எங்கட நாட்டு ஜனாதிபதியை தேர்ந்தெடுத்து சும்மா இருக்கலாம், எங்கட நாட்டு ஜனாதிபதி ஒன்றும் செய்யலாம். 120 நாடு சேர்ந்து யுத்தம் நிக்கணும், இது நிறுத்தப்படணும் என்று 120 நாடு வாக்களிக்குது. 14 நாடு இல்ல, இவங்க யுத்தத்தை நிப்பாட்ட கூடாது, அவங்களுக்கு அவங்களை டிஃபெண்ட் செய்யறதுக்கு அதுக்கு அதிகாரம் இருக்குது. 45 நாடு மௌனமாக இருக்குது, ஒன்றும் செய்யாம. ஆனா 121 நாட்டுக்கு சொல்றது இது நான் பைண்டிங், இதை இம்போஸ் பண்ண முடியாத ஒரு வாக்குன்றாங்க. எவ்வளவு வெக்கம், என்ன ஜனநாயகம்! அப்படியான ஒரு போலியான உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, இது எங்களுடைய நிலைமை. ஆனா நாம் எல்லோரும் விளங்க வேண்டிய விடயம் என்னண்டா, எங்கட கெப்பாசிட்டி உள்ளுக்குதான் நாங்களும் உணர்வசப்படுத்தி எங்கட கைக்கு சட்டத்தை எடுக்க முடியாது. இதை திருத்தா நாம் தௌபா செய்ய வேண்டும், நாம் நிலைமைகளை மாற்ற வேண்டும். அதுல பொதுவாக 8 பில்லியன் மக்கள் இருக்கிறாங்க உலகத்துல. மற்றவங்க நிலைமையை மாற்ற முன்னால ஒவ்வொருத்தரும் தன்னுடைய நிலைமையை மாத்தினா அல்ஹம்துலில்லாஹ் உலகத்துடைய நிலைமை சீராக. நாம் எங்கள நிலைமைகளை மாற்றிக்கொள்வோம், எங்களுடைய இந்த நிலப்பாட்டை மாற்றிக்கொள்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹ் இடத்தில் கையேந்தி கேட்போம், யா அல்லாஹ் நிலைமையை சீராக்கிறியா அல்லாஹ். இது ஒவ்வொன்றையும் அல்லாஹ் சொன்ன விடயங்கள் தான் நடந்து கொண்டிருக்குது. ஒரு தற்காலிகமான உலகத்தில் இருக்கும். கடைசியா ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த நேரத்துல அதிகமான வாலிபர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறண்டா இவ்வளவு அநியாயத்தெல்லாம் பார்த்து கொண்டிருப்பானா? நஊதுபில்லாஹ். எங்களோட வாலிபர்களுடைய ஈமான் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்குது, யுவதிகளுடைய ஈமான் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்குது. இதை கேட்கிறாங்க. இதுலதான் அதிகமான படித்த யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய வாலிபர்கள் ஏத்தியஸ்டா மாறி இருக்கிறாங்க. If there is God, pain will not exist. ஒருத்தருக்கு வருத்தம், நோய், கஷ்டம் என்றா அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான்டா அது இருக்காது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது தனியான ஒரு தலைப்பு. இது பிலோசபி. இதை விளங்கணும் என்றா ஷேக் ரமதான் பூத்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு அழகான ஒரு மாணவர் கேட்கக்கூடிய இந்த கேள்விக்கு ஒரு பதில், ஒரு புத்தக வடிவத்தில் பதில் எழுதியிருக்கிறார். Man and the justice of Allah on the earth. மனிதனும் அல்லாஹ்வுடைய ஜஸ்டிஸ், அல்லாஹ் ஒரு சிஸ்டத்தை வைத்திருக்கிறான். எங்களுக்கு விளங்க முடியாது, இது அல்லாஹ்வுடைய அருள் என்று பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே. அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அங்க கொல்லப்படக்கூடியவர்கள் அவர்கள் பாக்கியசாலிகள், அவங்களுக்கு எந்த ஒரு நோவும் இல்லை. ஆனா நாங்க தான் துர்பாக்கியசாலிகள். நாங்க அதை பார்த்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நிலை. அதனால அல்லாஹ் இதை கவனித்துக் கொண்டிருக்கிறான். எங்களுடைய ஈமானில் நாம் உறுதியாக நிற்க வேண்டும். ஒரு வெளிரங்கமான தோல்வி, வெளிரங்கமான உயிர் இழப்பு, வெளிரங்கமான நோய் நொம்பலங்கள், இது எதுவுமே நோய் கஷ்டம் அல்ல. அல்லாஹ் இந்த உலகத்துல மக்களை சோதிக்கக்கூடிய ஒரு மெனவ அநியாய காரணம் அல்லாஹ். அநியாயக்காரர் செய்யக்கூடிய விடயத்துல அல்லாஹ் பொறுப்போக்காக இல்ல இருக்கிறான். அல்லாஹ் ஒவ்வொன்றையும் அவதானித்துக் கொண்டிருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அநியாயக்காரனை தண்டிக்கிறதாக இருந்தா அவன் பெரிய அநியாயக்காரனா இருக்கணும். நெருப்புல நரகத்துல போடுறா எங்களுக்கு சின்ன சின்ன பாவங்களுக்கு நரகம் அது கிடைக்கும் என்று சொன்னாலும் இன்ஷா அல்லாஹ் எதிர்பார்ப்பு இருக்குது. அல்லாஹ் நாங்க மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் மன்னிப்பான். ஏனென்றா 70 மடங்கு தாயை விட அல்லாஹ் இறக்க மாட்டான். ஈமானோட நாங்க போனோம் என்றா எங்கட பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். ஆனா ஒரு வாலிம் இருக்கிறானே, அநியாயக்காரன் இருக்கிறானே, அவன் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இவ்வளவு ஒரு மனித இனத்தை படுகொலை செய்த ஒரு காபிர் இருக்கிறானே, அல்லாஹ் அவன் ஒரு காபிராகவான் அந்த இடத்துல மாறுகிறான். அவன் உள்ளத்தில் அல்லாஹ்வின் மீது ஒரு நம்பிக்கை இல்லாம போது. யூதர்கள் எந்த அளவுக்கு திமிருள்ளவர்களாக மாறினாங்கண்டா, நபிமார்களை கொண்டாங்க, எல்லாம் செஞ்சு அவங்களோட செல்வம் கைக்கு வந்துட்டு இப்பயும் அப்படியான திமிரோட தான் இருக்கிறாங்க. குர்ஆன் அதுல சொல்லுது, அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சொன்ன விடயத்தை அல்லாஹ் குர்ஆன் இறக்கி வைத்தான். அல்லாஹு அக்பர்.
லகத் ஸமிஅ அல்லாஹு கௌலல் லதீன காலு இன்னல்லாஹ ஃபகீர் வ நஹ்னு அக்னியா. அல்லாஹ் இத கேட்டுட்டான். அவங்க சொன்னாங்க அல்லாஹ் ஒரு ஃபகீராக இருக்கிறான், அல்லாஹ் பிச்சைக்காரனா இருக்கிறான். வ நஹ்னு அக்னியா, நாங்க பணக்காரனா இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சில நாடுகள் சில நிறுவனங்கள் சில கார்ப்பரேட் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க நாங்க அல்லாஹ்வை விட எங்களுக்கு பணம் இருக்குது, எங்களுக்கு பலம் இருக்குது என்று. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அதை கேட்டுட்டான். அல்லாஹ் ஃபகீர் வ நஹ்னு அக்னியா என்று சொன்னாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த திமிரும் பெருமையும் கிபரும் அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். அப்படியான சூழ்நிலை விட்டும் அல்லாஹ் நம்முடைய நிலைமைகளை சீராக்க வேண்டும். இந்த நேரத்தில் கடைசி அவர் விடயத்தை சொல்லி முடிக்கிறேன். இளம் வாலிபர்கள் உணர்ச்சியோடு இருக்கிறாங்க. யாராவது வந்து சொல்லுவாங்க, ஓ இப்ப இதுக்கு தீர்வு என்னண்டா ஒரு ஹலீஃபா வரணும், ISIS தான் இதுக்கு தீர்வு. அன்புக்குரிய சகோதரர்களே, வாலிபர்களே, வடேராகிங்க. இவ்வளவு காலமும் இந்த உலகத்துல ISIS வந்து ஒண்ணு ஏதாவது இந்த அநியாயக்காரருக்கு எதிராக செஞ்சாங்களா? எங்க இருக்கிறாங்க? அவங்க எங்களுக்காக வேண்டி இருக்கக்கூடியவர்கள் அல்ல, அது இஸ்லாம் அல்ல, அது பொய்யான போலியான எங்கட வாலிபர்களை ஏமாற்றி அதன் பக்கம் கவர வைத்து எங்கட வாலிபர்களை அநியாயமாக கொள்ள வைக்கக்கூடிய ஒரு நிலைமைதான். அவர்கள் சிரியாவிலையும் ஈராக்கிலையும் எல்லா இடத்திலையும் அவர்கள் இவ்வளவு காலமும் கொண்டது முஸ்லிம்களை தான், அவர்கள் உழைத்தது மஸ்ஜிதுகளை தான். இதுவரைக்கும் ISIS வந்து எந்தவித யூதனுக்கு எதிராக அவங்க யுத்தம் செய்யவும் இல்லை, எதையும் செய்யவும் இல்லை. அதனால இந்த பொய்யான ஹிலாபத் என்பது உண்மை. ஆனா அதுக்கு ஒரு முறை இருக்குது, அதுக்கு திட்டம் இருக்குது, அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. ஆனா அதை நீங்க இந்த ஆக்கள் இன்டர்நெட்ல உங்களுக்கு பின்னால வந்து இந்த விடயங்களை காட்சி கவருவாங்க. அதனால வாலிபர்கள் யுவதிகள் இத கோவத்துல தீர்வு தான் நாங்களும் போயிட்டு சேர்ந்து கொள்வோம், அது உங்களுக்குரிய தீர்வு இல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கிருந்து நீங்க தௌபா செய்யுங்க, இங்கிருந்து நல்லா படிங்க, இங்கிருந்து இந்த விடயங்களை படிங்க, உணர்வு வெளிப்படுத்துங்க, சொல்லுங்க. தஹஜ்ஜத்துல நீங்க அந்த தவறுகள், யூதர்கள் எந்த தவறை செய்யறாங்களோ அந்த தவறை நீங்க செய்யாம ஒரு நீதமான சமாதானமான அமைதியான ஒரு நாட்டை எதிர்காலத்தில் உலகத்தில் உருவாக்குறதுக்கு நீங்க பங்களிப்பு செய்யணும். நீங்க பலம், உங்களுக்கு பலம், அதிகாரம் வரும் போது நீதமாக இருக்கணும் என்ற அடிப்படையில் நீங்க ஒவ்வொருத்தரும் இளம் வாலிபர்கள் இந்த விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அதே நேரத்தில் இந்த ஜனநாயக நாட்டு நாங்க எல்லோரும் இந்த இடத்துல கவனமாக எங்களோட கருத்துக்களை முன்வைக்க வேண்டும். ஈமானுடைய குறைஞ்ச பகுதி உள்ளத்துல கவலை, இரண்டாவது வாயால கையால எங்கட கருத்தை. அதனால அழகான முறையில இன்னைக்கு அநியாயக்காரருக்கு எதிராக உங்களோட கருத்தை நீங்க வெளிப்படுத்துங்க. உலக நாட்டுல எல்லாத்திலையும் குடிமக்கள் எல்லாரும் அவங்களோட கருத்தை வெளிப்படுத்துறாங்க. அண்மையில ஒரு டென்னிஸ் வீராங்கனி, அவ ஈமான் இல்ல அவக்கு, ஆனா மனித நேகம் இருக்குது. டென்னிஸ் இந்த போட்டியை வென்றதுக்கு பின்னால அந்த மனித நேகம் இருக்கிறதுனால அவளால அந்த வெற்றியை செலிப்ரேட் பண்ண முடியாது. அழுகுறா. நேரத்துல உலகத்துல பிள்ளைகள், ஆயிரக்கணக்கான குழந்தைகள் எந்தவித இறக்கவும் இல்லாம கொல்லப்படக்கூடிய நேரத்துல எனக்கு இந்த வெற்றியை செலிப்ரேட் பண்ண முடியாது, எனக்கு வெற்றியில கிடைக்கக்கூடிய இந்த பணத்தில் ஒரு தொகையை நான் பலஸ்தீனுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி மனித நேகம் உள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் அல்லாஹ் ஈமான நசீபாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களோட கெப்பாசிட்டி அதுதான். அந்த எதிராக எங்களுக்கு பிளாட்ஃபார்ம் இருக்குதா, அதை முன்வைங்க. அது இஸ்ரேலுக்கோ இந்த நாட்டுக்கோ யூதருக்கு எதிராக அல்ல, அநியாயத்துக்கு எதிராக. ஏன் யூதர்களையும் நல்லவர்கள் இருக்கிறார்கள். இது யூதத்துக்கும் முஸ்லீமுக்கும் மத்தியில் உள்ள யுத்தம் அல்ல, அநியாயக்காரருக்கு எதிரான அநியாயம் இழைக்கப்படுறவர்களுக்கு சார்பாக நாம் இருக்க வேண்டும். இந்த இடத்தில் உங்களோட கருத்துக்களை நீங்க எல்லோரும் முன்வைக்க வேண்டும். இப்படியான ஏற்பாடுகள் இந்த நாட்டில் ஜனநாயக முறையில சட்ட ரீதியாக ஏற்பாடு செய்யும் போது அந்த இடத்துல போயிட்டு நீங்க அழகாக நின்று போயிட்டு கத்த தேவையில்லை, ஏச தேவையில்லை, ஆனா அங்க நின்று அல்லாஹ் இதை நாங்க வெளிப்படுத்துறோம் என்ற அடிப்படையில வெளிப்படுத்துங்க. தஹஜ்ஜத்துல சொல்லுங்க, துஆ செய்யுங்க, அல்லாஹ் இடத்துல கையேந்துங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து நிலைமைகளையும் நிச்சயமாக சீராக்குவான். இன்று உங்களோட மஸ்ஜிதுல ஒரு குர்நாகல்ல சேர்ந்த நிக்கவரசி பகுதியில ஒரு பாடசாலையிலிருந்து வந்திருக்கிறாங்க. அவங்களோட பாடசாலை கட்டிடத்துல பெரிய ஒரு தேவை இருக்குது, அதுக்கு சதக்காக்காக வேண்டி அவர்கள் வந்திருக்கிறார்கள். சதக்கா ஒரு துஆ, ஒரு ஆயுதம். துஆ எப்படி ஒரு ஆயுதமோ சதக்கா ஒரு ஆயுதம். அந்த பலஸ்தீன் மக்களுக்கு எல்லாம் விமோசனத்தை கொடுக்கணும் என்ற நியத்துல நீங்க இங்க சதக்கா செய்யுங்க. அவங்களுக்கு பணம் தேவையில்லை, பலஸ்தீன் மக்களுக்கு
கோடிக்கணக்கு பணம் இருக்குது, வந்து கொண்டிருக்குது. அண்மையில் ஒரு நாடு உரிமைக்கு குரல் கொடுக்காம 50 மில்லியன் டாலர் கொடுக்கறாங்க. உரிமைக்கு குரல் கொடுக்காம செய்ய வேண்டியது எதை செய்யணுமோ அதை செய்யாம பணம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. பணம் அல்ல தேவை, இந்த நேரத்துல நீதி நேர்மை இதை நாட்டப்பட வேண்டும். அவர்கள் எதை செய்யணுமோ அதை செய்யாம, ஆனா எங்களுக்கு என்ன செய்யலாம்? அவர்களுக்கு அல்லாஹ் விமோசனத்தை கொடுக்கணும் என்று நீயால நாங்க தர்மம் செய்வோம், சதகாக்கள் கொடுப்போம், நோம்பு பிடிப்போம், அல்லாஹிடத்துல கையேந்துவோம். இந்த வந்திருக்கக்கூடிய இந்த பாடசாலைக்கு உங்களோட தர்மங்கிற வாரி வழங்கும்படி வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக, உலகத்துடைய நிலைமைகளை சீராக்குவாயாக. யா அல்லாஹ் எங்கள் முன்னால் நடக்கக்கூடிய இந்த பாவங்களை விட்டு நம்மை பாதுகாப்பாயாக, நம்முடைய மக்களை பாதுகாப்பாயாக, உலக மக்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் அநியாயக்காரர்கள் விட்டு நம்மை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் கஸால பலஸ்தீன் மக்களை நீ பாதுகாப்பாயாக. உலகம் எங்கும் யாரெல்லாம் அநியாயத்துக்கு இழக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை பாதுகாப்பாயாக. எங்களோட பாவங்களை நீ மன்னிப்பாயாக, எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு வினாடியில் அப்படியான தீர்மானங்கள் எடுத்து செய்யக்கூடிய